ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இது மாதிரி எம்மியாக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இதை நான், சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 பட்டர் பீஸ் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ கடாயில் ஒரு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, நறுக்க வச்சுருந்த ஆனியனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுன்ட்டு தேவையில்லை. ஆனியன் வந்து ஒரு மினுமினுன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியனை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு மினுமினுன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு, வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தட் அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு 2 to 3 முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸியை அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 minutes வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்த பிறகு இன்றைக்கி ஒரு 250 grams ஆஃப் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஒரு மினிமம் 10 minutesக்கு நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அந்த பேஸ் ரெடி ஆகும். இப்போது ஒரு 250 grams ஆஃப் ஹெரிட்டேஜ் பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி க்யூப் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 10 minutesக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதால புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நிஜமாகவே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். இப்போது அரிஞ்சு வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 to 3 minutesக்கு வதங்கினா போகிறோம். நீங்கள் ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறம் அகெயின் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஒரு மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீமை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான்.
கடைசியில இறக்கும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அந்த டேஸ்ட்டும், மணமும் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இறக்கும்போது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்திய எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.